காவிரி பிரச்சனையிலும் இலங்கை தமிழர் விவகாரத்திலும் தொடர்ந்து துரோகம் இழைத்து வருபவர் ஜெயலலிதா தான் என்று திமுக தலைவர் கலைஞர் கண்டனம் தெரிவித்துள்ளார். துரோகம் தொடர்கதையானது யாராலே என்ற தலைப்பில் திமுக தலைவர் கலைஞர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுகவைச் சேர்ந்த ஒரு சில அமைச்சர்கள் சட்டப்பேரவையில் தங்களது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிரச்சனைகளை எழுப்புவதாக கூறியுள்ளார். அதற்கு பதில் சொல்ல எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்தால் ஜனநாயக ரீதியாக வாய்ப்பு அளிக்க மாற்று கருத்தை செவிமடுக்கும் பொறுமையின்றி வெளியேற்றவும் செய்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காவிரி, முல்லை பெரியாறு பிரச்சனை, இலங்கை விவகாரம், கச்சத்தீவு பிரச்சனை ஆகியவை பற்றி எந்தவிதமான அடிப்படையும் இன்றி எதையும் முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அதிமுகவினர் பேசுகிறார்கள் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜெயலலிதா விடுத்த அறிக்கையில், ராஜபக்சே இப்போது நடத்தும் யுத்தம் தமிழர்களை எதிர்த்து அல்ல, விடுதலை புலிகளை எதிர்த்துதான் என்று ஜெயலலிதா கூறினாரே, அதற்கு பெயர் துரோகமா இல்லையா என்றும் அவர் வினவியுள்ளார். போர் என்றால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது சகஜம்தான் என்று கூறியதும், பிரபாகரனை கைது செய்து இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சட்டப்பேரவையில் ஜெயலலிதா தீர்மானம் நிறைவேற்றியதை விடவும் ஒரு பெரிய துரோகம் இருக்க முடியுமா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பிரச்சினைக்காக அனைத்து கட்சிகளும் தலைமை செயலகத்தில் நடந்த கூட்டத்தை புறக்கணித்தது, ஈழத்தமிழர்களுக்காக நடைபெற்ற பிரம்மாண்ட மனிதச் சங்கிலியை கபட நாடகம் என்று வர்ணித்தது, போர் நிறுத்தத்திற்காக பிரதமரிடம் கோரிக்கை வைத்தபோது புறக்கணித்து விடுதலை புலிகளை இன்றைக்கும் விரோதிகள் என்றும் ஜெயலலிதா தெரிவித்தது ஆகியவை இலங்கை பிரச்சனையில் செய்த துரோகங்கள் இல்லையா என்றும் கலைஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். காவிரி பிரச்சனையில் நடுவர் மன்ற தீர்ப்பு வந்தால் கூட கர்நாடகாவில் அணையை திறந்தால்தான் காவிரி நீர் தமிழ்நாட்டிற்கு வரும் என்று கூறியதும், அந்த தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயம் கர்நாடக முதலமைச்சர் பங்காரப்பாவுக்கு கிடையாது என்று தெரிவித்தது, நடுவர் மன்ற இடைக்கால ஆணையை அமல்படுத்த குழு அமைப்பது பற்றி ஒப்புதல் கேட்ட மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சுக்லாவுக்கு 9 மாதங்கள் கழித்து பதில் எழுதியது, காவிரி நதிநீர் ஆணையத்தை பல்லில்லாத ஆணையம் என்று தெரிவித்தது, காவிரி ஆணையத்தின் தலைவரான பிரதமர் மீது நம்பிக்கை இல்லை என்று ஜெயலலிதா கூறியது பின்னர் வருத்தம் தெரிவித்தது ஆகியவை காவிரி பிரச்சனையில் ஜெயலலிதா செய்த துரோகங்கள் என்றும் கலைஞர் தெரிவித்துள்ளார். 1999ஆம் ஆண்டு சுதந்திர தினத்துக்கு முந்தைய நாளன்று கூட அரசை கவிழ்க்கப் போவதாக பிரதமர் வாஜ்பாயை பிளாக்மெயில் செய்தது நம்பிக்கை துரோகமா அல்லவா என்றும் அவர் வினவியுள்ளார். ஜெயலலிதாவை அரசியலில் அறிமுகப்படுத்தி ஆளாக்கிய எம்ஜிஆரை பற்றி பிரதமர் ராஜீவ்காந்திக்கு ஜெயலலிதா கைப்பட எழுதிய கடிதத்தில் தனது வளர்ச்சியை பார்த்து எம்ஜிஆர் பொறாமைப்படுகிறார் என்று கூறியதை விட பெரிய பச்சை துரோகம் இருக்க முடியுமா என்றும் திமுக தலைவர் கலைஞர் கேள்வி எழுப்பியுள்ளார்.